Hi, welcome to MAHATHI'S kitchen. இன்னைக்கு நம்ம பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்றேன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்ன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பால் கொழுக்கட்டை ரெசிபிக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துட்டு இப்படி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிணைங்க. நீங்க தண்ணி நிறைய விட்டுட்டீங்கன்னா மாவு நெழுன்னு ஆயிடும். அப்போ பால்ஸை உருட்டி நீங்க வெள்ளைப்பாகுல போடும்போதுல உங்களுக்கு கரைஞ்சிரும். அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியா பிணைஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். இந்த பாருங்க இப்படி பிணையும் போதே பிடிச்சி பாருங்க. பிடிச்சி பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வந்துச்சுன்னா அப்போ தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த தண்ணியிலே மாவை நல்லா பால்ஸ் மாதிரி உருட்டி பார்ப்போம். அப்போ தான் கரெக்டாக இருக்கான்னு தண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண முடியும். பாருங்க எனக்கு கரெக்டான ஷேப் கிடச்சிச்சு. ஸோ வந்துட்டு தண்ணி கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு கெட்டியாக மாவு பிணைஞ்சிக்கோங்க. பால் கொழுக்கட்டை ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நீங்கள் வந்து மாவு பதத்தை தான் ரொம்ப பேஸ் பண்ணியிருக்கும் இந்த ரெசிபி. ஸோ மாவு வந்து கெட்டியாக இருந்தால் தான் கரையாமல் சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு பால் கொழுக்கட்டை செய்ய முடியும். இந்த மாதிரி கெட்டியாக பிணைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம பிணைஞ்ச மாவை பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரிங்க உள்ளங்கையில் வச்சு நல்லா டைட்டாக பால்ஸை உருட்டிக்கோங்க. டைட்டாக உருட்டினா தான் வெள்ளைப்பாகில் போடும்போது கரையாமல் இருக்கும். இப்போ நான் டைட்டாக பால்ஸ் எல்லாம் உருட்டிக்கிறேன். இப்போது பால்ஸ் உருட்டுற இந்த கேப்பில் நம்ம வெள்ளைப்பாகை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளைப்பாகு ரெடி ஆகிறதுக்கும் பால்ஸ் உருட்டுறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சுக்கையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு சுக்கும் 3 ஏலக்காவும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் 300 கிராம் அளவுக்கு வெள்ளத்தை பொடி பண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னா கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளத்தில் கொஞ்சம் கல் இது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கட்டும். இப்போ நம்ம பால்ஸையும் உருட்டிக்கலாம். 1.5 லிட்டர் தண்ணி இருந்தால் தான் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பால்ஸை ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் பால்ஸ் போட்டதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா ஊற்ற முடியாது. இடையில நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த மாவெல்லாம் கரைஞ்சி கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்காது. கொழுக்கட்டையெல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால ஃபர்ஸ்டே நீங்கள் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணோன்னே ஒரு 1.5 லிட்டர் தண்ணி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா சுக்கை போடுங்க. இல்லை சுக்கு போட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் 1.5 லிட்டர் தண்ணியை வச்சு கொதிக்க விட்டுட்டு அப்புறமா பால்ஸ் போடுங்க. இப்போ நம்ம எல்லா பால்ஸையும் உள்ளே சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நான் ஒரு 5-6 பால்ஸ் அளவுக்கு எடுத்து நான் கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் குழுன்னு கிடைக்கும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கரைச்சி ஊற்றலைன்னா வெறும் வெள்ளைப்பாகு தண்ணியாக தான் இருக்கும். ஸோ சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால தான் நான் ஒரு 5-6 அளவுக்கு பால்ஸை கரைச்சி தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கிறேன். பாருங்கள் குழுன்னு கிடச்சிருச்சு. நீங்கள் இப்போ கொழுக்கட்டையை போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் கிளறக்கூடாது. கொழுக்கட்டை போடும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இல்லாட்டா அடி பிடிச்சிரும். பாருங்க இப்போ கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கிளறி விடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளறினீங்கன்னா பால்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். பாருங்க நமக்கு கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு அரை முடியில் பாதி அளவுக்கு எடுத்து தேங்காவை துருவி வச்சிருக்கேன். துருவி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவை துருவி போட்டு பாருங்க டேஸ்ட் நல்லாவே இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் கிடைக்கும். நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பால் கொழுக்கட்டை இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் தேங்காய் சேர்க்கணும். கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் நீங்கள் சப்போஸ் தண்ணி உங்களுக்கு கொழுக்கட்டையில் பத்தலைன்னா நீங்கள் பால்ஸ் போட்டதுக்கப்புறம் கொழுக்கட்டை பால்ஸ் போட்டதுக்கு அப்புறமா வேணால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளுடைய பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன். தேங்க்யூ.